ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிப்ரவரி 20ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு முத நாள் நான் சொன்னது தான், எப்படி 7 லட்சம் கோடி இழப்பு 7 லட்சம் கோடி சரிவு அப்படின்னு சொன்னதோ, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 283 பாயிண்ட் ஆகி போயிருக்குங்க. 225,663லேருந்து 25,379 ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா 283 பாயிண்ட். இதை தான் நான் சொல்ல வரேன். எப்பயுமே நியூஸ் எப்பயுமே மீடியா எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா இழப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் இந்த லாபத்தை என்றைக்குமே ஃபோக்கஸே பண்ணது கிடையாது. ஏன்னா அதுதான் இந்த மீடியாவும் இந்த பங்குச்சந்தையும். ஸோ உங்களுக்கான நாலேஜை நீங்கள் எடுத்துக்கணும்னா பொறுமையாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. அந்த லேர்ன் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு நிஃப்டி பேங்கை பார்த்தீங்கன்னா 798 பாயிண்ட் ஐலோவோட டிஃபரன்ஸ். ஸோ ஓகே, அடுத்தது சென்செக்ஸ் எவ்வளோ பாயிண்ட்னு தெரியுமா? 925 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வாட் ஐ எம் சேயிங், கம்ப்ளீட்லி மார்க்கெட் இஸ் வெரி 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 டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ யூ ஷுட் லேர்ன் வெரி வெல். அன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு, டிராஃபிக் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நீங்கள் அமல்படுத்தினது தப்பு, அதனால சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிக்குமே 10%ன்ட்டாங்க. ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 25,886 போயிட்டுங்க. இன்னைக்கு க்ளோசிங்காக தான், நாளைக்கு ஓப்பனிங் எப்படிமா இருக்கும்? செம கேப் அப் ஓப்பனிங்காக இருக்கும். நேற்று நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்துட்டிங்கன்னா 25,650 இருக்கிறது. நாளைக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 25,900 இருக்கும். நாளைக்கு யார் சிஇ பொசிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெரி குட் ப்ராஃபிட்ல இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். வெயிட் ஃபார் த அப்டேட்டட். ஸ்டே டியூன்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.